இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2026 சட்டசபை தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியில் இணையும் என்ற முடிவை அக்கட்சி இன்னும் அறிவிக்கவில்லை. ஆரம்பத்தில் அதிமுக கூட்டணியில் இணைய தேமுதிக தரப்பில் பேச்சு நடந்தது. பாஜக தலைமையும் தேமுதிகவை கூட்டணியில் இணைக்க முயற்சித்தது. ஆனால் 10 சட்டசபை தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி சீட், மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடுப்பான அதிமுக பாஜக தலைமை தேமுதிகவை ஓரம் கட்டியது. இதையடுத்து திமுக கூட்டணியில் சேர தேமுதிக பேச்சு நடத்துகிறது. 6 தொகுதிகள் வரை தருவதாக திமுக தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் 8 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி சீட், தேர்தல் செலவுக்கு நிதி என தேமுதிக தரப்பில் கேட்கப்பட்டது. இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரேமலதா கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். அங்கிருந்து திருவனந்தபுரம் சென்று அங்குள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்கினார். அப்போது முதல்வர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிரேமலதாவை சந்தித்து பேசியுள்ளனர். இது தேமுதிக நிர்வாகிகளுக்கு தெரியவர கூட்டணி முடிவை பிரேமலதா அறிவிப்பார் என தகவல் பரவியது. ஆனால் திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை வந்த பிரேமலதா கூட்டணி தொடர்பாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. அதே சமயம் கூட்டணி குறித்து வெகு விரைவில் நல்ல செய்தியை சொல்வேன் என கூறினார். இதனால் கூட்டணி முடிவை எதிர்பார்த்து காத்திருந்த தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குழப்பமடைந்துள்ளனர்.